धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर ना धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर नन धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर ना धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त नन धीर नन धीर नन माया 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்னும் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் உந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மானே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது பொன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறக்காக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 இதையே நினைச்சு இப்படி மனசை போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இது பாரு, திரும்ப திரும்ப சொல்றேன், உனக்கும் மாயாவுக்கும் எந்த கெடுதலும் வராது. எப்படி வரும்? நீயும் மாயாவும் யார் வாழ்க்கையும் கெடுக்கலையே, யாருக்கும் கெட்டது நினைக்கலையே, அப்புறம் எப்படிடா உங்களுக்கு கெடுதல் நடக்கும்? இந்த சின்ன லாஜிக் கூட புரிஞ்சுக்காம இப்படி நடக்கிறது என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுடா. இல்லடா, எதிர்பாராத சம்பவம் நடக்கும், வாழ்க்கை திசை மாறும்னு ஏற்கனவே மாயாவுக்கு நடந்ததெல்லாம் பத்தாதா பாலு? முட்டாள் முட்டாள், ஏண்டா இப்படி இருக்க? எதிர்பாராத சம்பவம் நடக்கும், வாழ்க்கை திசை மாறும்னா இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போய் நல்லது நடக்கும் நானே. எதிர்பாராத சம்பவம் நடக்க போகுதுன்னா மாயாவுக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அவ வாழ்க்கை திசை மாற போகுது. இத்தனை நாளா தடைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாம் நீக்கி மாயா ஒரு நல்ல லைஃபுக்கு போக போறா அப்படின்னு நானே. பாலு, நீ சொல்ற மாதிரி நடக்குமா? அப்படி தாண்டா இருக்கும். எனக்கு அதை கேட்டதுல இருந்தே மனசு படபடங்குது பாலு. மாயா என் பொண்ணுடா, இத்தனை சின்ன வயசுல அவ பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? இதுக்கு மேலேயுமா அவ வாழ்க்கையில கஷ்டம் வரணும்? நினைச்சு பார்க்கவே முடியல பாலு. டேய் சந்துரு, திரும்ப திரும்ப சொல்றேன், மாயாவுக்கு எதுவும் ஆகாது. மாயாவுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது. இனிமே எல்லாமே நல்லா இருக்கும்டா. எல்லாம் உன் கையில தாண்டா இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு பாலு. மாயாவுக்காக எதை பண்ணவும் தயாரா இருக்கேன். முதல்ல நீ தன்னம்பிக்கையோட இருக்கணும். நீ என்ன நினைக்கிறியோ அதாண்டா நடக்கும். இது நான் உனக்கு சயின்ஸா சொல்றேன். மாயாவுக்கு நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் நீ நினைச்சு பாரு, கண்டிப்பா நல்லது தாண்டா நடக்கும். அதை விட்டுட்டு அவளுக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ நீ பயந்துகிட்டே இருந்தீன்னா வேண்டாம். உன் எண்ணங்களுக்கும் உன் மனசுக்கும் ஒரு பவர் இருக்கு. அத மாயாவோட நல்லதுக்காக நீ நல்ல விதமா யோசிக்கலாம்ல. அதை விட்டுட்டு தப்பு தப்பா யோசிச்சேன்னா உன்னுடைய எண்ணங்களே மாயாவோட வாழ்க்கைய தப்பான பாதை கிழிச்சுட்டு போயிடும். இது ஏண்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? தயவு செஞ்சு உன் எண்ணங்களை நீ மாத்திக்கிட்டு நல்லதே நடக்கும்னு நீ நம்பு.
எல்லாமே நல்லது தாண்டா நடக்கும். டேக் இட் ஃப்ரம் மீ. அதுக்கு தான் பாலு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முயற்சி மட்டும் இல்ல, இன்னிலேந்து இந்த செகண்ட்லேருந்து நீ நெகட்டிவான எண்ணங்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. மாயாவை பற்றி பாசிட்டிவாக மட்டும் நினைக்கிற, பாசிட்டிவை மட்டும் நம்புற, போதுமா? முதல்ல இப்படி மூஞ்சியை சோகமாக வச்சுக்கிறது, வேதனையோடு இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் உனக்கு மட்டும் இல்லை மாயாவுக்கும் கெடுதல் தரும். அதனால தான் சொல்கிறேன், நல்ல பிரிஸ்கா இரு, நல்லது நடக்கும்னு நம்பு. பி பாசிட்டிவ் மை ஃப்ரெண்ட். அண்ணே சாரி அண்ணே. என்னம்மா நீ எதுக்கு சாரி சொல்ற? இல்ல நான் கொண்டு வந்த புக்கால தானே இவ்வளவு பிரச்சனையும். இல்ல பாலு சொன்ன மாதிரி நாம ஏன் இதை நெகட்டிவா நினைக்கணும்? மாயாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைப்போம். எக்ஸாக்ட்லி. இதே மாதிரி ஸ்போர்ட்டிவா எல்லாத்தையும் எடுத்துக்க. உன் மைண்டுக்கு ஒரு சின்ன டைவர்ஷன் தேவை. ஒரு 1 hour ஃபேக்டரி. ஓகே கம் வா. வா, போற வழியில ஒன்னையும் ட்ராப் பண்ணிடுறேன். வா. தங்கராசு கடைசி ஒரே ரவுண்டு. அது போதும் பாஸ். அட குடிங்க பாஸ், ஒரே ஒரு ரவுண்டு தான். ம் அடிங்க. தேங்க்யூ பாஸ். ம் அடிங்க. Cheers பாஸ். வினீத். ம். வினீத், அது மாயா மாதிரி இல்ல? ஆமா மாயாதான். இங்க என்ன பண்றா? கோயிலுக்கு போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் வினீத். பாஸ், எனக்கு பண்ண பாவத்தை கோயிலுக்கு போய் தீர்க்க போற பாஸ். யோ போய, பொம்பளை மாதிரி பேசிக்கிட்டு கோயிலுக்கு போறா, பாவத்தை தீக்க போறான்னு. நீ என்ன பண்ண போற? ஏதோ பண்ணும் பாஸ், ஏதோ பண்ணும். பாஸ், எங்க போறீங்க? தங்கராசு இரு தங்கராசு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. நாங்க 2 பேரும் வந்துடுறோம். ஓகே பாஸ். இருப்பல்ல? வந்துடும். சங்கர், திட்டமெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். இப்ப சாமி கும்பிட்டு மாயா வெளியில வருவா. அதுக்குள்ள நாம தங்கராசை செட் பண்ணணும். அவன் உச்சபட்ச கோவத்துக்கு போன உடனே அவன் கையில கத்திய கொடுத்தா அவன் நேரா மாயாவை தான் குத்த போவான். அப்ப நான் மாயாக்கு முன்னாடி வந்து, இப்போ இந்த ரிஸ்க் எல்லாம் உனக்கு தேவைதானா? டேய், இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க நான் என்ன முட்டாளடா? வயித்துல பிளட் கட்டியிருக்கேன். தங்கராசு மாயாவை குத்த போவான். நான் குறுக்க போந்து குத்த வாங்குற மாதிரி தங்கராசு கையை பிடிச்சு நானே பிளாடர்ல குத்திக்குவேன். பிளட் வரும், மாயா பதறுவா, கூட்டம் சேரும். எப்படி ஐடியா? கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் தங்கராச போலீஸ்ல ஒப்படைப்பாங்க. அந்த நேரத்துல நீ என்ன பண்ணணும் தெரியுமா? டக்குன்னு என்ன கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு
நம்ம சுரேஷோட ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கொண்டு போகணும். சுரேஷ் கிட்ட ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிட்டேன். மாயாவுக்கு எப்படி மனசு கேட்காது, அவளும் நம்ம கூட வருவா. காருக்குள்ள சும்மா ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு நடிப்பேன். நடிப்பேன், நீயும் நடிக்கணும். அலறணும், கதறணும், பதறணும். மாயா மனசு இறங்குவா. சுரேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே சுரேஷ் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி டிராமா பண்ணுவான். நான் பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவான். அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? வெளியில நின்று ஐயோ அம்மா அப்பா இவனை காப்பாத்துங்கன்னு ஒப்பாரி வைக்கணும். இதையெல்லாம் மாயா பார்த்துக்கிட்டு இருப்பா, பரிதாபப்படுவா. இந்த டிராமா ஒரு 2-3 நாளைக்கு தொடரும். நான் தப்பிச்சது பெரிய விஷயம்னு என்ன வெளியில கொண்டு வந்து போடுவாங்க. நான் பொழைச்சிக்குவேன், மாயா மனசுல நிரந்தரமா இடத்த புடிச்சுக்குவேன். எப்படி? டேய் மச்சான், நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா. பிரமாதம்டா, அசத்திட்டிய. மாயா இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில்ல இருந்து வந்துருவா. அதுக்குள்ள நாம தங்கராசை ரெடி பண்ணணும். ஓகே, வா போலாம். வா. என்ன தங்கராசு, பாஸ் எப்படி இன்னும் ரவுண்ட் தாங்குவியா? அடிக்கிறியா? ஐயோ போதும் பாஸ், அதான் புரியல. போதும் பாஸ். அட கூடிங்க பாஸ். அடி மாப்பு. நம்ம கிட்ட ஃபாரின் சரக்கு பாட்டிலா இருக்கு. அட அடிச்சு என்ன பிரயோஜனம்? குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் நேர்மையா இருக்கணும், கோவம் வரணும். இதெல்லாம் வரலன்னா உலகத்திலேயே அவன் தான் பாஸ் கிரிமினல். பாஸ் எனக்கு கோவம் வரும் பாஸ். போய வேஸ்ட் பாஸ். நீங்களா உங்களுக்கு தான் கோவமே வரலையே. வருது பாஸ். வரணும் ஏன்னா எங்களுக்கு வருது. இதே விஷயத்த மாயா எனக்கு பண்ணிட்டான்னு வையேன், இந்நேரம் அவ படத்துக்கு மாலை போட்டு பூ வச்சிருப்பேன். பாயா தங்கராசு. ஆனா நீ பாவையா, அதான் உன் காதுல பூ சுத்திட்டாங்க. கிராமத்துல இருந்து சிட்டில ஒரு அழகான பொண்ணு கூட சந்தோஷமா லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ண நினைச்சேன். நல்லா இருந்திருக்குமே. இதெல்லாம் சகஜம் பாஸ். ஆனா அதை கூட செய்ய விடாம அனிதாவ அந்த மாயா உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால. சரி அதை கூட விடு. நீ ஊன்னு சொன்னா அனிதா மாதிரி 1000 நமிதாவை உனக்காக நான் கொண்டு வந்து நிறுத்துவோம். ஏண்டா பண்ணுவோமா இல்லையாடா? அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா ஒரு ஃபேமிலி லுக்கோட இருக்கிற அருந்ததிய, பிறந்ததுல இருந்தே உனக்குன்னு இருந்த அருந்ததிய, அந்த பொண்ணை உன்கிட்ட இருந்து பிரிச்சு கல்யாணம் பண்ணி வச்சால பாஸ். சத்தியமா சொல்றேன், 1000 அனிதாவை கொண்டு வரலாம். ஆனா ஒரே ஒரு அருந்ததிய சான்ஸே இல்ல பாஸ். அருந்ததி மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியாதுங்கிற. பாயா அந்த அருந்ததி உங்ககிட்ட வந்து பிரிச்சுட்டாள் அந்த மாயா. சரி பொண்ணுதான் போச்சுன்னா பரமேஸ்வரி கொடுக்கறதா சொன்ன 1 கோடி ரூபாய் பணமும் போச்சா மக்கா? அந்த 1 கோடி ரூபாய் இருந்திருந்தா உங்க ஊரையே விலைக்கு வாங்கிருக்கலாமே பாஸ். அந்த ஊருக்கே நீங்க தான் ராஜாவா இருந்திருக்கலாம். அது எங்க எடுத்துட்டால பாஸ் அவன். நீ பேச பாஸ், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நம்ம ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறோம். இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்க 100 பேத்துக்கு சரக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி எச்சி குடி குடிக்கணும்னு அவசியம் என்ன வந்துச்சு? பாஸ், நான் உனக்காக தான் பேசுறேன். அவளுக்கு திமிரு பாஸ். ஆம்பளைங்கன்னா என்ன பண்ணிட முடியும்? அதுவும் உங்களை பார்த்து அட நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடான்னு காரி மூஞ்சில துப்புற மாதிரி இல்ல. அவளுக்கு திமிரு பாஸ். ஆம்பளைங்கன்னா என்ன பண்ணிட முடியும்? அதுவும் உங்களை பார்த்து அட நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடான்னு காரி மூஞ்சில துப்புற மாதிரி இல்ல. வெக்கமா இல்ல?
விடுங்க பாஸ் விடுங்க பாஸ் விடுங்க. பாஸ் அவர் விடக்கூடாது பாஸ், விடவே கூடாது. ஏய் பார்த்து பார்த்து பொறையறிய போகுது தங்கராசு. பாஸ் அவளை சும்மா விடக்கூடாது பாஸ். ஏன்னா சும்மா பையன் நினைச்சிட்டாளா? அதானே அப்படிதான் பாஸ் அவன் நினைச்சிட்டா. அதை நீங்க தான் புரிஞ்சுக்கல. அதோ ஆ என்ன கோழை நினைச்சிட்டீங்களா? என்ன பார்த்தா ஆம்பளை என்கிட்ட காட்டுற கோவத்தை அந்த மாயா கிட்ட காட்ட மாட்டீங்களே தங்கராசு. யார் சொன்னா? யாரு? நான் தான். அதோ இப்போ 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 போய் கோயில போய் அவரை அழிச்சு நாசம் பண்ணிட்டு வரட்டுமா? அட போங்க பாஸ், கோயிலுக்குள்ளெல்லாம் போய் வன்முறை பண்ணிட்டு நம்மள நல்லவங்க பாஸ். என்ன மாயா மாதிரியா நாம? தங்கராசு வேணும்னா வெளியே வரும்போது போய் உங்க வீரத்தை காட்டுங்க. ஆ இதப்பா இதை பத்தி நீ தப்பு தப்பா பேசு. யோ போயா, குடிச்சிட்டு பெரிய இவன் மாதிரி பேசுற. ஏன் சங்கர் ஏன் ஒரு மாதிரி பேசுற? யோ போயா, வேற ஏதாவது சொல்லிட போறேன். குடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு வீரம் வருமோ? சும்மா பேசிக்கிட்டே இருக்க. குடிச்சோமா, வீட்டுக்கு போனோமா, கதறி அழுதமான்னு இருக்காம என்கிட்ட வந்து வீரம் பேசுற. உனக்கு ரோஷமே இல்லையா? ஐயோ அட விடு தங்கராசு, பாவம் பொட்ட புள்ள பொழைச்சு போறா. நீ அவகிட்ட வீரத்தை காட்டினா உனக்கு அருந்ததி கிடைச்சிருவாளா? இல்ல அனிதா தான் கிடைச்சிருவாளா? இல்ல உன் கையை விட்டு போன 1 கோடி தான் கிடைச்சிருமா? அந்த பரமேஸ்வரி அம்மாக்கு உடம்பெல்லாம் மூளைடா. ஐயோ 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 ஐயோ. வர மேடம், வர மேடம். வாட போலாம். அருந்ததி, அருந்ததி, வேண்டாம். ஐயனார் அருவாளோட கிளம்பிருச்சுடா. வா சங்கர், இருங்க, வா.
ஏய் மாயா இன்னொரு தொலைஞ்சிரு